எஸ். அதாவதுங்க ஒன்று வந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அது அந்த லைனில் போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூடிய விரைவில் அதுக்கான மேபி 2025 நம்ம அந்த நிசார் சேட்டலைட்டை லான்ச் பண்ண பிறகு ஒவ்வொரு மாடர்ன் அதாவது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்படுத்திய பிறகு நம்மளுக்கு இந்த அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். இது வந்து இது டெக்னாலஜி அப்கிரேடேஷன் இட் டேக் இட்ஸ் ஓன் டைம். ரைட். நம்ம ப்ரிப்பேர்ட்னஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்லிங் பண்றதை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்களுடைய ப்ரிப்பேர்ட்னஸ், அவங்களுடைய எவாக்குவேஷன், அப்புறம் வந்து ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் மிஷினரி வந்து இதுக்கு தயாராக இருப்பது, இதெல்லாம் ஓகே. இதில் ஒரே ஒரு விஷயங்களை வந்து நான் பார்க்க நினைக்கிறேன். என்னன்னா, இதில் மேஜர் ஃபோக்கஸ் வந்து தமிழக அரசுக்கு, அது திமுக அரசாக இருந்தாலும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, ரெண்டு அரசுகளுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவு குயிக்காக நாங்கள் தண்ணியை வெளியேற்றுகிறோம், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மோட்டார்களை வைத்து நாங்கள் தண்ணியை வெளியேற்றுகிறோம் என்றுதான் வந்து இதுக்கு தான் போட்டியா இருக்கு. ஆக்சுவலா என்ன இருக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே ஆக்டிவா செயல்படுறாங்க, அதை பாராட்டுறோம். அதே நேரத்தில் எவ்வளவு தண்ணியை வந்து இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருக்காங்க, பக்கிங்ஹாம் கெனால் இருக்கு, அடையாறு, கூவம், இத்தனை ரிவர்ஸ் இருக்கு, எத்தனையோ கெனால்ஸ் இருக்கு வந்து உள்ள ஜாயின் பண்ணுது. இதை எல்லாமே வந்து இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் இவ்வளவு தண்ணி தேங்க வேண்டிய அவசியமே இல்லை, இருக்கக்கூடாது. 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்கிறது என்று சொன்னால் அந்த தண்ணி தேங்கலாம், அதை வந்து வடியலாம். இது ஒண்ணு. அப்ப அடுத்து ரெண்டாவது என்னன்னா, எவ்வளவு தண்ணியை வந்து நம்ம கடலுக்கு அனுப்பணும் என்பது வந்து எஃபிஷியன்சி கிடையாது. எவ்வளவு தண்ணியை நம்ம வந்து நிலத்தடி நீராக சேமித்தோம் என்பதில் தான் வந்து ஒரு அரசினுடைய திறமை வெளிப்படும். அப்ப இதுவரைக்கும் அந்த அந்த நடவடிக்கையை தமிழக அரசு செய்திருக்கிறதா என்று சொன்னால், தண்ணியை சேமிப்பதில், நிலத்தடி நீரை சேமிப்பதில் கிட்டத்தட்ட அது அதிமுக அரசு இருந்தாலும் சரி திமுக அரசு இருந்தாலும் சரி, ரெண்டு அரசுகளுக்குமே நான் பல்வேறு முறையில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நீங்க வந்து நிலத்தடி நீரை சேமிப்பதற்குரிய ரீசார்ஜிங் போர்வெல்ஸை உருவாக்குங்க, இன்ஜெக்ஷன் போர்வெல்ஸை உருவாக்குங்க. 200 வார்டு இருக்கு, அதுல ஒவ்வொரு வார்டுக்கு 50 ஸ்ட்ரீட் இருக்கு, தெருக்கள் இருக்கு, எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பண்ணுங்க. இதை பண்ணியிருந்தா இவ்வளவு தண்ணியை வந்து நம்ம வெளியே கடலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, நிலத்தடி நீர் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப ஓவரால் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப இந்த போக்கஸ் இதுவரைக்கும் திருப்புகழ் கமிட்டி வந்துமே இது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, திருப்புகழ் கமிட்டி என்ன சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியல.